மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 20 சின்ன வெங்காயம், 3 தக்காளி, 10 பல் பூண்டு, அரை ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் சீரகம், ஒரு கொத்து கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ புளி தண்ணி தனியாக கரைச்சி வச்சுக்கலாம். குழம்பு தாளிக்க ரெடி பண்ணிடலாம். ஒரு தக்காளி, 12 சின்ன வெங்காயம், 4 பல் பூண்டு போட்டு நல்லா குறைன்னு அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ கடாயில் 3 ஸ்பூன் ஆயில், 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு குறைப்பாக அரைச்ச தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டையும் சேர்த்து எண்ணெய் பிரியிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம். இதோட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். இந்த கேப்பில் முன்ன வதக்கின மசாலாவை அரைச்சி அதோட புளி தண்ணியை சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிக்கலாம். இதோடவே மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், மீன் மசாலா தூள் தேவையான அளவு சேர்த்து கையை வச்சு நல்லா கரைச்சி விட்டுடலாம். இப்போது அதோட இந்த மசாலாவை சேர்த்து ஒரு கொதி வந்தோடனே கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீனை சேர்த்துட்டு மீன் நல்லா வெந்த பின்னாடி கொத்தமல்லியை போட்டு